வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎட் காலேஜில் அவனோட கிளாஸ் டைம் தான் எப்படி இருக்கும், காலேஜ் வந்து எப்போ ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியும், எல்லாமே இப்படி இப்போ வந்து மொத்தமாக பிஎட்டில் வந்து எத்தனை பேர் மொத்தமாக சேருவாங்க, அதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருப்போமா, வேறு வேறு இடத்துல இருப்போமா, எப்படி கிளாஸ் நடக்கும், இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூட ஒரத்தநாடு காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தார். அவருக்கும் இந்த வீடியோவில் அந்த ஒரத்தநாடு காலேஜை பற்றி சொல்லியிருப்போம். பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்து ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். சரி வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது பிஎட் காலேஜ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காலேஜ் சேர்ந்த அப்புறமேலுக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும். நார்மலாக 8:45 9 அப்படி தான் இல்லை, நார்மலாக வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 10 மணி விட்டு 5 மணி வரையும் நடக்கும் ஃபஸ்ட் இயருக்கு. ஓகேவா? அது செகண்ட் இயராக இருந்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு போயிட்டு 4 மணியோட முடிஞ்சிடும். அது செகண்ட் இயருக்கு. ஃபஸ்ட் இயர்னால் காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரையும் முடிஞ்சுது. இது எல்லா இடத்தையுமே இப்படி தான், கவர்மெண்ட் காலேஜ்னால் இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் படித்த ஒரத்தநாடு காலேஜில் வந்து எங்கள் காலேஜும் அப்படி தான் இருந்தது. காலைல 10 மணிக்கு நான் கிளாஸ் ஆரம்பிக்கும். 10 மணிலேருந்து கரெக்டாக என்னென்னா வந்து 5 மணி வரையும் நடக்கும். ஓகேவா? இதுக்கடையில் வந்து மதியம் சாப்பாடு டைம் இருக்கும். 2 மணிக்கு சாப்பாடு டைம் விடுவாங்க. 1/2 முக்கால் மணி நேரமும் இருக்கும் எங்களுக்கு சாப்பாடு டைமு. ஓகே, அதுக்கப்புறமேலுக்கு திருப்பி ஆரம்பிப்பாங்க, திருப்பி கிளாஸ் நடக்கும். ஆனால் காலேஜ் கிளாஸ் டைம் வந்து 4 மணியோட முடிஞ்சிடும். ஓகேவா? மீதி அந்த 1 மணி நேரம் வந்து அது ஒரு சுயேட்சை அடிப்படையில் நடக்கும். ஒரு நாள் வந்து ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்போமா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன நடக்கும்னா, ஒரு நாள் வந்து இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. என்னென்னா வந்து அவங்களோட பெடாகரஜி கிளாஸுக்கு போயிட்டு அவங்களோட சப்ஜெக்ட் ரீதியான லைப்ரரி புக்கு, நார்மலாகவே புக் எடுத்து படிக்கிற மாரி ஒரு நாள் நடக்கும். இன்னொரு நாள் வந்து மின்னணு லைப்ரரின்னு சொல்லி நாங்கள் படித்த காலேஜில் இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட் பிஎட் காலேஜ்லையும் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த இதுக்கு போவாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு, ஃபிசிக்கல் எஜுகேஷனாக விளையாட்டு பிடி பீரியட் மாரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அது கிடைக்கும். இதேமாரி ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன நடக்கும்னா வந்து இதேமாரி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான இது நடக்கும். இன்னொன்று வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சைக்காலஜின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கள் காலேஜில் தனியாக ஸ்டாஃப் இருக்காங்க. அங்கே வந்து போயிட்டு புக் எடுத்து படிக்கிறது, அங்கே நிறைய விஷயம் கற்றுக்கிறது, இதேமாரி வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த சுயேட்சை அடிப்படையில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு நாள் வரும். இப்போ தமிழுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் லைப்ரரிக்கு போனாங்கன்னா, அதே அன்னைக்கு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் போவோம். அதே அன்னைக்கு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து லைப்ரரி போவோம், மின்னணு நூலகம் போவோம். அதே அன்னைக்கு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெடாகஜி சப்ஜெக்ட் சம்மந்தமான ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இதேமாரி நடக்கும். இதேமாரி வந்து அது சுயேட்சை அடிப்படையில் மாறிக்கிட்டே வரும். மாறிக்கிட்டே வரும்போது ஒரு நாள் என்ன நடக்கும்னா, டோட்டலாக எல்லாத்துக்குமே வந்து என்எஸ்எஸ் ஒர்க் மாரி, நார்மலாக காலேஜ் சுத்தம் பண்ணுற ஒர்க் மாரி சும்மா இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இதுதான் வந்து 4 to 5 நடக்கும். ஆனால் 4 மணியோட கிளாஸ் டைம் முடிஞ்சிடும். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா வந்து கிளாஸ் அவர் வந்து 1 மணி நேரம் நடக்கும். இங்கே கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவு ஒரு ஹவருக்கு ஒரு ஸ்டாஃபுங்க வந்து நம்ம என்ன பேப்பரோ அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரே கிளாஸில் தான் இருப்பீங்க. கரெக்டாக ஒரு நாளைக்கு 1 ஹவர். ஓகேவா? ஒரு நாளைக்கு 1 ஹவர் மட்டும்தான் அவங்கவுங்க மேஜர் வைஸ் என்னதுன்னா அவங்கவுங்க மேஜர் வைஸ் வந்து செப்ரேட்டாக கிளாஸ் இருக்கும். ஓகேவா? இது அவங்கவுங்க மேஜர் வைஸு செப்ரேட்டாக கிளாஸ் இருக்கும். உங்கள் மேஜர் கிளாஸுக்கு போவீங்க. ஆனால் அங்கே போய்ட்டு உங்கள் மேஜரை படிக்க மாட்டீங்க. நல்லா கவனிச்சிக்கணும். பிஎடில் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்த தமிழாக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும், மேக்ஸாக இருந்தாலும், சயின்ஸாக இருந்தாலும், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதாக இருந்தாலுமே சரி, அங்கே போய்ட்டு உங்கள் மேஜரை படிக்க மாட்டீங்க. உங்கள் மேஜரை எப்படி நடத்துகிறலாம், எப்படி புரிய வைக்கலாம், அது எங்கள் பிஎடை பொறுத்தளவு உங்கள் மேஜரை படிக்க மாட்டீங்க. பிஎட் வந்து எப்படி மாணவர்களுக்கு எளிய முறையிலையாக இருந்தாலும் கடினமான எப்படி வந்து மாணவர்கள் இந்த பாடத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, இதுதான் பாடத்தை எப்படி நடத்துறது தான் வந்து பிஎடில் போய் படிப்பீங்க. ஓகேவா? ப்ளஸ்ஸு மாணவர்களோட சைக்காலஜி பேப்பர், மாணவர்கள் சைக்காலஜி இருக்கும். இது சம்மந்தமாக நிறையா ஒரு குழந்தைன்னா ஒரு பிறந்ததுலேருந்து இறப்பு வரையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதோட ஒவ்வொரு இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. தான் பிஎடுங்க நார்மலாக அவ்வளோதான். ஆனால் அங்கே போய்ட்டு உங்களோட
மேஜர் படிக்க மாட்டீங்க. உங்கள் மேஜர் எப்படி நடத்தலாங்கிறத தான் படிப்பீங்க. இந்த 1 ஹவர் மட்டும் அவங்கவங்களும் நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்டு உங்களோட மேஜர் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியாக இருந்தால் அது 7 பேராக இருந்தாலும், தமிழாக இருந்தால் 12 பேராக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தால் 12 பேராக இருந்தாலும், மேக்ஸ் 20 22 பேராக இருந்தாலும், அதுமாரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எதாக இருந்தாலுமே நீங்கள் எல்லாமே செப்பரேட்டாக உங்கள் கிளாஸ் போவீங்க. அதுக்குன்னு உங்களோட ஸ்டாஃபுங்க உங்கள் மேஜர் படித்து அந்த ஸ்டாஃபுங்க இருப்பாங்க. ஓகேவா? அவங்க நடத்துவாங்க. மீதி எல்லா ஹவருமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, செகண்ட் இயராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே ரூம் பெரிய ஹால் மாரி இருக்கும். அந்த ஹாலில் தான் 100 பேர் உட்காந்துருப்பீங்க. பிஎட்டை பொறுத்தளவு என்னென்னா ஒரு பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் 100 பேர், செகண்ட் இயர் 100 பேர் இருப்பாங்க. ஓகேவா? டோட்டலாகவே வந்து 100 ஸ்டூடெண்ட் தான் இருப்பீங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்டும் எல்லா ஹவரும் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. ஓகேவா? அந்த 1 ஹவர் மட்டும்தான் செப்பரேட்டாக தனியாக போவீங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? ஓகேவா? இதுதான் டைமிங். ஆனால் இவ்வளோ லென்த்தாக போதும்னு கவலைப்படாதீங்க. இடையிலையும் பிரேக் டைம் இருக்கும், இன்டர்வல் பிரேக் டைம் இருக்கும், மதியம் சாப்பாடு டைம் இருக்கும், திருப்பி இடையில பிரேக் டைம். ஆமாம், அப்படியே அதான் அந்த 4 மணியோட முடியுதுல, அந்த 4 மணிக்கு முடிஞ்சோடனே என்னென்னா பிரேக் போயிட்டு அப்படியே அந்த மாரல் ஆக்டிவிட்டிஸ் சொன்னல, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? இதேமாரி தான் நடக்கும். இது வந்து காலேஜ் டைம் சொல்லிட்டேன். காலேஜ் டைம் வந்து காலைல 9 to 5 மணி வரலையும். ஓகேவா? அதே செகண்ட் இயர் போனால் 4 மணி நேரம் முடிஞ்சிடும். எங்கள் காலேஜில் அப்படி தான் நடந்தது நாங்கள் படிக்கும்போது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஓகே, பிஎல்ல எல்லோரும் ஒரே கிளாஸில் இருப்பாங்களா இல்லை தனித்தனியாக இருப்பாங்களா? ஓகே, அதுவும் சொல்லிட்டேன். எல்லாம் ஒரே கிளாஸ் தான் இருப்பீங்க. அந்த ஒரு ஹவர் மட்டும் தனியாக போவீங்க. ஓகே, இப்போ ஓகே, இதான் நான் உங்களை எல்லாத்தையும் சொல்ல நினச்சேன். ஓகே, சொல்லிட்டேன். அந்த நண்பர் நம்மள்ட்ட கேட்டார்ல, பிஎட் ஒர்த்தநாடு காலேஜோட ஆல் டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. சரி, ஓகே, நம்ம அதை பற்றி சொல்லலாம். அவர் கேட்டிருக்காரு. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்குது? ஓகே, அந்த காலேஜை பொறுத்தவரை வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் படிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு சொல்லிட்டு அந்த இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபண்டு வரும்ல, அதை வச்சு வந்து ஆர்எம்சி இந்த ரூஸெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து நிறைய பில்டிங் கட்டி போட்டாங்க. புது புது பில்டிங் அதேமாரி எல்லா காலேஜ்லையும் கட்டிருப்பாங்க. ஆனால் எங்கள் காலேஜில் நான் கண் கூட பார்த்தது கட்டி நாங்கள் படிக்கும்போதே திறந்துட்டாங்க. நாங்கள் படிக்கும்போது என்னது செப்பரேட்டாக ஆல்ரெடி நாங்கள் தனியாக இருந்த கிளாஸ் ரூமே செம்மையாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது திறந்ததால் இப்போ புதுசாக நாங்கள் அதை திறந்த கட்டடத்துக்கு போயிட்டோம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனி இது இருக்கும். ஓகே, அங்கே போயிட்டோம். ஓகே, நல்லாவே இருக்கும். அதுவே இந்த ப்ராஜெக்டர், எனக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்து வாயில் நுழையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ப்ராஜெக்டர்னு சொல்லுவாங்கள்ல, நார்மலாக நம்ம ஸ்க்ரீனில் இந்த ஓகே எதெல்லாம் இருந்தாலும் நம்ம நடத்துறது. ஓகேவா? அதேமாரி அந்த வசதி கொண்டு நாங்கள் படிக்கும்போது இருந்தது. நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல இருந்தது, இப்போ புதுசாக இந்த இடத்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த வசதி கொண்டு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை நீங்கள். ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய இது வந்து நம்ம வந்து லேபில் இது பண்ணிவிட்டு ப்ராஜெக்டர் மூலயமா வந்து போட்டு நடத்தலாம். அந்த வசதி கொண்டு எல்லாமே இருக்குது. அதாவது ஒர்த்தநாடு காலேஜை பொறுத்தளவு எல்லா காலேஜும் இருக்கும். ஒர்த்தநாடு காலேஜ் எல்லாமே இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் எல்லா வசதியுமே எல்லாமே இருக்கும். தண்ணியில் இருந்து என்ன சொல்கிறது, விளையாடுறதுக்கு கிரவுண்டில் இருந்து, விளையாட தேவையான பால்ல இருந்து, இது ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே, டென்னிஸுக்கு அந்த கூடைப்பந்து சொல்லுவோம்ல, எல்லாமே இருக்கும். விளையாடுறதுக்கும் ஒரு முக்கியத்துவம் தருவாங்க. அதேமாரி அந்த காலேஜில் வந்து நிறைய இடத்துக்கு ஸ்போர்ட்ஸுக்கும் அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்கள் ஃபஸ்ட் இயர் பையன் நிறையா இதேமாரி மெடல் அடித்தாங்க. நான் நிறையா இதை ஜெயிச்சு கடைசியில் அது வந்து எப்போயுமே வந்து செலிப்ரேஷன் வைக்கும்போது, பொங்கல் இது வைக்கும்போது தான் இது பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அப்போ தான் செம்மையாக நடக்கும். ஆனால் அது எங்களுக்கு கொடுத்து வைக்கல. கொரோனா வந்ததால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். சரி, ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது. தண்ணியிலேருந்து அருமையான தண்ணி. ஓகே, எல்லாமே அங்கே நல்லாயிருக்கும். ஸ்டாஃபுங்க உண்டு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நல்லா கொஞ்சிக்கணும். அந்த காலேஜில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டாஃபுங்க இருக்காங்க. மற்ற காலேஜில் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் படித்து வந்த காலேஜ் சொல்கிறேன். ஓகேவா? எல்லா ஸ்டாஃபுமே நல்லா என்ன சொல்கிறது, அனுபவம் வாய்ந்த ஸ்டாஃபுங்க தான். மேக்ஸிமம் எல்லா மேஜருக்குமே வந்து என்ன சொல்கிறதுங்க, கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் தான் இருக்காங்க. ஒரு சில மேஜருக்கு மட்டும் கொஞ்சம் ஏன்னா எக்ஸாம் வச்சு இப்போ சரியாக போடாமல் இருக்காங்க. ஆனால் இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்குமே நல்லா திறமை வாய்ந்த ஸ்டாஃபுங்க தான். ஏன்னா நானும் அவங்கள்ட்ட தானே படித்து வந்தோம். அதனால் எந்த ஒரு பயமும் இருக்க வேணாம். எல்லாமே ஜாலியாக நம்மள மாரி தான். எல்லாமே ஜாலியாக தான் பேசுவாங்க, ஜாலியாக நடத்துவாங்க. உங்களுக்கு புரிகிற மாரி தான் அவங்களும் பேசுவாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த சேட்டை தான் பண்ணலாம், அதான் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஜாலியாக இருக்குங்க. கிளாஸ் எப்படி எடுப்பாங்க, அதான் கிளாஸ் நல்லா எடுப்பாங்க. அண்டு ஹவர்ஸ் அண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிளாக தான் இருக்கணுமா இல்லை செப்பரேட் கிளாஸ்? ஓகே, இதை பற்றி ஒரு பேர் நான் சொல்ல விரும்பல. ஓகே, அதான் முதலே சொல்லிட்டேன். எல்லாமே என்னென்னா செப்பரேட்டாக அந்த ஒரு ஹவர் மட்டும் தான், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் நடக்கும். அது மட்டும் தான் தனியாக போவீங்க. மிச்சம் எல்லாமே ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க.
வேறு என்ன, பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, அது வந்து ஒரு பெரிய கூத்தங்க. அது ஆல்ரெடி இருந்தது. பாய்ஸ் ஹாஸ்டலும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் ஆப்போசிட்டில் இருந்தது. ஓகே, அதை பற்றி தெரியும்ல. ஓகே, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் அதையுமே கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக மாற்றுறாங்க. இப்போ எப்படின்னா, நாங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட் இயருக்கு கேர்ள்ஸ்க்கு ஒரு ஹாஸ்டல், செகண்ட் இயர் கேர்ள்ஸ்க்கு ஒரு ஹாஸ்டல் கொடுத்துருந்தாங்க. பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் இல்லை. நாங்கள் எல்லாம் வெளியே ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தோம். நீங்கள் அதான் முதல்ல சொல்லிட்டேன், பிஎட்டை பொறுத்தவரை ஹாஸ்டலாக இருந்தாலுமே அதுக்கும் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஓகேவா? குறைஞ்சது 1 மந்த்துக்கு 3500 to 4000 ஆகிடும். நான் சொல்கிறது கேர்ள்ஸுக்கு, அவங்களுக்கு அளவு சாப்பாடு எல்லாத்தையும் என்னென்ன கணக்கு பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேர்த்தே வந்து சொல்கிறேன். ஒரு மந்த்துக்கே வந்து அவங்களுக்கு 3500 to 4000 ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதேமாரி தான். ஆனால் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. நாங்கள் கூட இடையில டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்க போகும்போது கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியல, கோச்சிக்காதீங்க தம்பி. ஓகே, அது இருந்தாலுமே நீங்கள் அந்த ஹாஸ்டல்லே சேர்ந்து படித்தாலுமே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மந்த்துக்கு 3500 to 4000 ஆகும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வெளியே ரூம் எடுத்தாவே, ஓகேவா, வெளியே ரூம் எடுத்தாவே 1000 to 1500, அதிகபட்சமாக 1500 தாங்க ரூம் வாடகை. எல்லாமே நாங்கள் எப்படி ரூம் எடுக்கிறோம், நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். போய் நீங்கள் காலேஜ் அட்மிஷன், அதாவது காலேஜ் போய் அட்மிஷன் போடும்போது ஒன்றுமே எல்லா பசங்களும் வருவாங்கல்ல. பசங்க வரும்போது அப்பப்போ ஓகே நீங்கள் இந்த ஊரில் வந்தீங்களா, அப்போ நம்ம ரூம் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள் சீனியர் இருப்பாங்க. ஆல்ரெடி அங்கே பக்கத்தில் விசாரித்தாவே எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அந்த காலேஜ் அங்கே ஒரத்தநாடை பொறுத்தளவு கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜும் முதல்கொண்டு இருக்குது. அவங்களும் பசங்களும் எல்லாம் வெளியே ரூம் எடுத்து தான் தங்குவாங்க. ஓகேவா? நம்மளோட பிஎட் கவர்மெண்ட் காலேஜ் அங்கே தான் இருக்குது. நாங்களும் அங்கே தான் ரூம் எடுத்து தான் வெளியே தங்கியிருந்தோம். ஓகே, எல்லாத்தையும் ரூம் கிடைக்கும். நீங்கள் தேடணும், அவ்வளோதான். தேட முளைச்சிட்டு எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம கையிலே கிடைக்காது, நம்ம தான் தேடி ஆகணும். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ பணம் ஆகும்னு சொல்கிறீங்களே, அதிகமாக பணம் ஆகும்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் நான் அதுக்கு ப்ரைவேட் காலேஜ்லேயே சேர்ந்துக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. ரூம் எடுத்து ஸ்டே பண்ணால் அதுக்கே லாட் ஆஃப் தௌசண்ட். ஓகே, ஆகுமே. நீங்கள் சொல்கிறது புரியுது தான். அதே நீங்கள் இப்போ இங்கே ஹாஸ்டல் இருந்தாலும் ஹாஸ்டலுக்கே மந்த்துக்கு 3000 4000 வச்சாலும் கணக்கு வச்சு பாருங்கள். 10 மாதத்துக்கே வந்து 40,000 வந்துடுது. ஓகேவா? அதுக்கே நீங்கள் ரூம் எடுத்து தங்கினா வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 1500. ஓகேவா? நீங்கள் என்ன தான் சாப்பாடு வந்து எப்பவுமே பொருள் வாங்கி தான் சமைச்சு சாப்பிடுவீங்க. ஓகேவா? எப்படி இருந்தாலும் தனியாக ரூம் எடுத்து தங்க மாட்டீங்க. 2 பேர் 3 பேர் தான் இருந்துப்பீங்க. அப்போ வந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு லாட் ஆஃப் 1000 ஆகாது, கம்மியாக தான் ஆகும். ஓகேவா? அது வந்து நான் எப்படி ரெடி பண்ணணும், அது நீங்கள் தான் ரெடி பண்ணணும். வீட்டில் வாங்கினாலும் இல்லை, உங்கள் வீட்டில் பணம் கட்ட, உங்கள் வீட்டில் அது தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் பணம் இருக்குது, ஓகே, நார்மலாக என்னால் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற அளவுக்கு பணம் இருக்குன்னா ஓகே, நீங்கள் அங்கேயே படிச்சுக்கலாம். உங்களை நான் தப்பே சொல்லலை. நான் இதான் வந்து நடைமுறைன்னு சொல்கிறேன். நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்தால் கண்டிப்பாக ஹாஸ்டலே இப்போ திறந்துட்டாலும் ஹாஸ்டலில் சேர்ந்தால் கண்டிப்பாக 3000, கேர்ள்ஸுக்கே 3500 வாங்கினாங்க. உங்களுக்கு 3500 to 4000 வரும். ஓகேவா? ஏன்னா பிஎட்டை பொறுத்தவரை ஹாஸ்டல் இருக்கும், அப்படி இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அங்கே வந்து பணம் கட்டி தான் படிக்கணும். இதுதான் வந்து ஒரு ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸே இது அப்படி தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரூம் எடுத்து தங்கினாவே அவ்வளோ 4000 ஆகாது. அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா நானும் ரூம் எடுத்து தங்கி தான் படித்தேன். எனக்கு அவ்வளோதான். நான் இருந்த ரூமில் வந்து எனக்கு மந்த்து 1000 ரூபா கொடுத்தோம். அப்போ நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம். அதிகபட்சமாக 1000 ரூபா தான் ஆகாது சமைச்சு பொருள் வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஒரு முக்கியமாக இந்த கரண்ட் அடுப்பு வாங்கினாவே போதும். ஓகேவா? கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான். அது முக்கியமாக ஒரு மந்த்துக்கே நீங்கள் 2000 ரூபாக்குள்ளே முடிச்சிடலாம். அதிகபட்சமாக போனால் 2500 முடிச்சிடலாம். அதுதான் ஒரு மந்த்துக்கே ஆகும். ஓகே, வேறு என்ன சொல்லலாம், என்ன கேட்குறீங்க? ஓகே, சேலம். ஓகே, புரியுதுப்பா. அவ்வளோ தூரம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே சேலத்தில் காலேஜ் இல்லையே. ஒர்த்தா இது? என்னப்பா கேள்வி? ப்ரைவேட் காலேஜோட கவர்மெண்ட் காலேஜ் தான் ஒர்த்து. ஏன்னா திறமையான ஆசிரியர்கள் இருப்பாங்க. ப்ரைவேட் காலேஜ் வந்து எதையுமே கரெக்டாக கொண்டு போக மாட்டாங்க. அங்கே தான் இது நான் குத்தம் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய காலேஜ் இப்போ நியூஸ்லேயே விட்ருக்காங்க. அந்த வீடியோ வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன். நியூஸில் வந்து இப்போ அது வந்து ஒரு வாரமே ஆக போதும்னு நினைக்கிறேன். ப்ரைவேட் காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காசு வாங்கிட்டு யாருமே வந்து காலேஜே வரனாலும் பிரச்சனை இல்லை, பணம் கட்டினா போதும். இதேமாரி ஒரு சில ஊழல் நடந்திருக்கிறதால சர்க்குலர் விட்ருக்காங்க நம்மளோட யூனிவர்சிட்டியிலேருந்து. ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது அம்புட்டுமே கடைப்பிடிப்பாங்க. அதனால் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது கெத்து தான். ஓகேவா? இதான்ப்பா. அந்த காலேஜை பற்றி சொல்லணுன்னா, அந்த காலேஜில் என்னை உருவாக்கின கோவில், அந்த கோவிலை பற்றி சொல்லினா அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. அங்கே எல்லாமே ஒர்த்து தான். அந்த காலேஜே செம்மையாக தான் இருக்கும். உங்களுக்கு கிடச்சிதுன்னா சம்மலுக்கு தான் அந்த காலேஜ் தான். நான் அந்த காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்லி போய் சேர்ந்தேன். சரி, ஓகே, உங்களுக்கு நான் டவுட் எல்லாம் கிடச்சிருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினோத். டாடா பாய்.